மகர ராசி அன்பர்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக பிடிச்ச சனி பகவான் விட்டு போயிட்டார். அவர் 3ஆம் இடத்துல போய் பல முயற்சிகளுக்கு எடுக்க வைக்காரு. அவரே ஒரு தடையை கொடுத்துறாரு. அப்ப இந்த முயற்சிகளும் செயல்பாடுகளும் எப்ப வெற்றி பெறும் சொல்லி காத்திருக்கின்ற உங்களுடைய லைஃப்ல சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆணி மாதமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் மற்றவர்கள் மீது அதிக அக்கறை கொண்டு மற்றவர்களுக்காக எத்தனாலும் செஞ்சு கூட பிறந்த உறவுகளுக்காக கூட பழகின நண்பர்களுக்காக இல்லை சும்மா பாசமாக ஒன்று 4 வார்த்தை பேசுனாங்கிறக்காண்டி அவங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் உபசரிக்கிற மாதிரி வேற யாரும் ஒரு அன்பாக பாசமாக யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் செய்கிறீங்க. காரணம் எல்லாரும் மேலேயும் அக்கறை பாசம். இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு. பட் இதுதான் உங்களுடைய மைனஸ். இந்த மைனஸ் இருக்கிறதுனால தான் உங்களை எந்த அளவுக்கு ஒரு மீள முடியாத பிரச்சனையில் உங்களை மாட்டி விடணுமோ மாட்டி விட்டாங்க. உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உங்களை பாடாப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய ப்ளஸ் என்ன உங்கள் மைனஸ் என்னன்னு கூடவே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மைனஸை யூஸ் பண்ணி அவங்க அதை ப்ளஸ் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் விட்டு இந்த ஆணி மாதத்தில் வெளியே வர போறீங்க. உங்கள் மனசு அப்படி தெளிவான ஒரு செயல்பாடாக இருக்கும்போது அதேபோல் உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம், மிகப்பெரிய அழுத்தம் இருக்கலாம். வேலையில் எப்படி தான் சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய அழுத்தம் குறையும். உங்களுக்கான வேலையை மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அங்கீகாரமே கொடுக்கப்படாது. ஏன்னா ஓவர் டைம்லாம் பார்த்த உங்களை கண்டுக்கல, வேலையே பார்க்காதவங்களை கண்டுக்கிட்டு இருந்தாங்களா? ஸோ அப்போ எவ்வளோ அழுத்தம் ஏற்பட்டுரும் உங்களுக்கு. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உள்ள அழுத்தம் குறைஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மகர ராசி என்பவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த காலகட்டம் ஒரு நன்மை ஏற்படும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. எங்கள் அக்கா செஞ்சாங்க, எங்கள் அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு இனிமே தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோல் உங்கள் ஜாதக ரீதியாக அதே உங்களுடைய ராசி ரீதியாகவே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் ஒரு 20% உங்கள் ராசி ரீதியாக என்ன பண்ணுவீங்க, ஒரு எனர்ஜி பவரை கொடுத்து அவங்களுடைய தடுமாற்றத்தை சரி செய்து அவங்களுடைய முன்னேற்றத்தை என்ன பண்ணலாம், உறுதி செய்ய கிரகங்கள் உதவி பண்ணும். புரியுதா? நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும். அப்போ அந்த கிரகங்கள் அவங்கள வலிமைப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா, பணம் கொடுக்குற வாங்க விஷயங்களை அவசரப்படக்கூடாது. தம்பி தானே கேட்க அண்ணன் தானே கேட்கான்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிக்கிடக்கூடாது. ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக போங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டே போகிறது, ஸோ தேவையில்லாமல் ஃபோன் பேசிகிட்டே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது காளியம்மன் வழிபாடு. கவலைப்படாமல் மகராசிக்காரங்க ஆணி மாதத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த பதிவானது ஆணி மாதத்தின் 2026ஆம் ஆண்டு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20% அல்லது 30% உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தாலும் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும், நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட வருவாங்களா, நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த உறவு நம்மளை விட்டு போயிருமா, அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஸோ குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்தால் சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா, இல்லை இந்த எதிரி தொல்லைகள் எப்படி வருவோம், ஸோ எப்போ நிம்மதியாக இருப்போம்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது. அப்படின்னா அதற்கான சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, அதான் முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்டன் வந்து நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த நாட்டிலேருந்து கூப்பிட்றீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான கால நேரத்தை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரத்தை குறிப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடுகளையும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.